அப்படி பிறந்தவுடனே ஆகாயத்தை படைத்தார், பூமியை படைத்தார். படைத்தவுடனே நீரையும் படைக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளது. ஆனால் நோக்கி பார்த்தால் நேர்வை அடைந்தார், நேர்வை அடைந்து கூண்டு குடி கீழே விழுந்தது. அப்படி நீர்மயமாகிவிட்டது. அந்த நீர்மயத்தில் வந்தவுடனே காலம் ஒரு கலங்கிவிட்டது. அந்த நீர் கலங்கிய உடனே மாமா புத்தில்லாத ஊர் இல்லை, புத்தில்லாத ஊரே சுடுகாட்டுக்கு சமம். இரண்டாவது பிறந்தவன் அதுக்குதான் நாகக்கண்ணி என்று பெயர். மூன்றாவதாக இப்பொழுது உங்கள் சக்தியினால் அந்த கொடியோட வரவழைத்து சூடாயிருந்தால் என்ன வர பெற்றாய்? யோசித்து பார்த்தாயா? என்ன வர பெற்றாய்? நான் தான் மறந்து விட்டேன். அல்லவா அடே அசுரா, அங்க சாகவரம் பெற்றாய். பெண்களா சாகவரம் வாடா இப்போதே பார், சக்தியால் என்ன கையை பார்த்தாயா? தாயே என்று பாரதி படித்து விட்டார். அவனை மன்னித்து கேட்டபடியே வரத்தை தந்துவிடுங்க. என்ன வந்து கேள்? என்ன வர சொல்? மூட்டாகவும் நரம்புகள் கயிறாகவும் எலும்புகள் பம்பை வாசி குச்சியாகவும் சிலம்பாகவும் உன் சிரமானது காளி கோயில் கபாலமாக அப்படியே கேட்டபடியே வரத்தை அப்படியே பெற்றுக்கொள். மகிஷாசுரனை வதைத்ததினால் அன்னை மாயாதேவி முதல் மகிஷாசுர மந்திரி என்ற பட்ட பெயரோடு விளங்குவார். இது நேரம் வரை அரப்போன வட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் போர் தலம் 7 முறை நாடகங்கள் வழங்கியே 7 மாமா 16 மற்றும்
நன்றி